ஹாய் நண்பர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு சூப்பரான டாபிக் ஒன்றை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு சொன்னால் மணி ஏர்னிங் அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்ளிகேஷன் சொன்னால் கொயினஸ்ன்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷனை எப்படி யூஸ் பண்ணுறேன், என்ன மாதிரி டவுன்லோட் பண்ணுறேன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். நீங்கள் முதல்ல என்ன செய்யுங்கன்னு சொன்னால் அந்த வீடியோ கீழே லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் என்னுடைய வெப்சைட்டுக்கு அந்த லிங்க் என்ட்ரி ஆகும். அது கீழே நீங்கள் கட்டுரை ஒன்று இருக்கும், அதை ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னு சொன்னால் கிளிக்கையான்னு சொல்லியிருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் கொயினஸுக்குரிய ஒஃபிஷியல் வெப்சைட்டுக்கு அது கொண்டு போய் சொல்லுங்க. அந்த வெப்சைட்டில் நீங்கள் உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை கொடுத்து சைன்அப் பண்ணிக்கொள்ளணும். சைன்அப் பண்ணதுக்கு பிறகு வித்ரோ அண்ட் டவுன்லோடுன்னு சொல்லி உங்களுக்கு ஃப்ரீ போனஸோட அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களுடைய ஃபோனுக்கு சேரும். ஃபேஸ்புக்கில் வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் ஃபேஸ்புக் லைக் பேஜை லைக் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கே ஷேர் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வீடியோ கீழே இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி வெப்சைட்டுக்குள்ளே என்டர் ஆகினதுக்கு பிறகு கீழே வந்தீங்கன்னு சொன்னால் கிளிக் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணதுக்கு பிறகு அந்த அப்ளிகேஷனுக்குரிய வெப்சைட் இப்படி தான் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு நீங்கள் இதில் முதல்ல செய்ய வேண்டியது என்னென்னு சொன்னால் சைன் அப் வித் கூகுள் அக்கௌண்ட். இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டை சைன் அப் பண்ண சொல்லி கூகுள் அக்கௌண்ட் லோடிங் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கூகுள் அக்கௌண்ட் லோடிங் ஆகினதுக்கு பிறகு உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். கனெக்ட் பண்ணி முடித்ததுக்கு பிறகு உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் டவுன்லோட் டு வித்ட்ரான்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறதால என்னுடைய அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி முடித்ததுக்கு பிறகு உங்களுக்கு அப்ளிகேஷன் இப்படி தான் ஓப்பன் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகி அளவு கேட்குது, அளவு கொடுத்துக்கொள்ளுங்க. அப்ளிகேஷன் லோட் ஆகி இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் நீங்கள் கீழே வந்தீங்கன்னு சொன்னால் மை பேஜ்னு சொல்லியிருக்கேன், அதை மை பேஜை கிளிக் பண்ணுங்கள். மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் லாகின் அண்ட் சைன் அப்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் மேலே காட்டுது. அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் திரும்பவும் உங்களுக்கு சைன் அப் வித் மெயில் இல்லை கூகுள்னு சொல்லியிருக்கு. நீங்கள் ஏற்கனவே அக்கௌண்ட் லாகின் பண்ணிக்கிறதால உங்களுக்கு நீங்கள் லாகின் ஆகும். இதில் கூகுளை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். கூகுளை கிளிக் பண்ணி உங்களுடைய நீங்கள் அங்கே கொடுத்த ஜிமெயில் அதே ஜிமெயிலை திரும்பவும் இதில் என்டர் பண்ணி சைன்இன் பண்ணிக்கொள்ளுங்க. சைன்இன் பண்ணி முடிச்சிங்கன்னு சொன்னால் லோடிங் ஆகும். லோடிங் ஆகினதுக்கு பிறகு உங்களுடைய பேஜ் ஓப்பன் ஆகிரும். ஓப்பன் ஆகினதுக்கு பிறகு நீங்கள் இதில் எப்படி ஏர்ன் பண்ணுறேன்னு சொன்னால் நீங்கள் கீழே வந்தீங்கன்னு சொன்னால் நியூஸ்ன்னு சொல்லியிருக்கு, அந்த நியூஸை கிளிக் பண்ணுங்கள். நியூஸை கிளிக் பண்ணதுக்கு பிறகு இதில் உங்களுக்கு ஒவ்வொரு நியூஸ் டெய்லி அப்டேட் ஆகிக்கொண்டிருக்கும். மார்க்கெட்டிங் நியூஸ், லிட்காயினை பற்றின நியூஸ் அப்டேட் ஆகிக்கொண்டிருக்கும். இதில் நீங்கள் பல் சொல்லியிருக்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் சும்மா லைக் பண்ணுற மாதிரி தான் லைக் பண்ணிக்கொள்ளுங்க. இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு அம்புக்குறி மார்க் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஷேர் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் வரக்கூடிய நியூஸை ஷேர் பண்ணிங்களாலே உங்களுக்கு மணி ஏர்ன் பண்ணிக்கொள்ளையிலும். இதில் நான் வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதில் நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு ஒரு குரூப்புக்கோ அல்லது தனி நண்பர்களுக்கோ நீங்கள் ஷேர் பண்ணிக்கொள்ளையிலும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த நியூஸ் அப்படியே ஒரு இமேஜாக கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு ஷேர் ஆப்ஷன் காட்டி ஷேர் ஆகும்.
இதில் வந்து நீங்கள் அனுப்பின வந்து அந்த ஃபோட்டோ வந்து சென்ட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் பெக் வாங்க. பெக் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட அப்ளிகேஷனில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லுன்னு சொல்லி வந்து இருந்திருக்கும். வந்து அதோட வந்து நீங்கள் சேவ் பண்ணி போட்டு கீழே இங்கே மை பேஜை கிளிக் பண்ணி வந்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். வந்து நான் ஏற்கனவே வந்து ஏர்ன் பண்ணிக்கிறேன். வந்து 30 coins கிட்ட ஏர்ன் பண்ணிக்கிறேன். வந்து இதில் மை அக்கௌண்ட்டில் வந்து கொஞ்சம் ஒரு 0.9011 வரைக்கும் வந்து ஏர்ன் பண்ணிக்கிறேன். வந்து கீழே மை சிஎன்என்எஸ்க்கு கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ண coins வந்து காட்டும். வந்து இதில் வந்து மினிமம் நீங்கள் 10 தொடக்கம் 24 அல்லது 24 coins வரைக்கும் இதில் நீங்கள் சேர்த்ததுக்கு பிறகு வந்து இதில் கீழே வந்து ஈக்குவாலிட்டி கொடுத்தீங்கன்னு சொன்னால் சைட்டில் இருக்கிற இங்கே மெனு கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு அக்கௌண்ட் மெனு வந்து ஓப்பன் ஆகும். வந்து இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் டு மை அக்கௌண்ட்னு சொல்லியிருக்கும். இதில் உங்களோட மை அக்கௌண்ட்டுன்னு சொல்லி அதில் காட்டினதுக்கு வந்து நீங்கள் சேவ் பண்ணி எடுக்கணும். இந்த coins-ஐ காசாக கன்வெர்ட் பண்ணி எடுக்கணும். இல்லை ட்ரான்ஸ்ஃபரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் வந்து உங்களுக்கு காட்டுது பார்த்தவங்க வந்து இதில் ஓல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓல் பட்டனில் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் வந்து கன்ஃபார்ம்னு சொல்லி கேட்கும். வந்து கீழே கன்ஃபார்மை கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட இது coins வந்து மை அக்கௌண்ட்டுக்கு வந்து வரும். இல்லை செக்கிங் மை அக்கௌண்ட்டு கொடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டில் இருக்கிறது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளையிலும். வந்து இல்லை கீழே வந்து நீங்கள் coins சென்ட் பண்ணினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும். வந்து இல்லை மை அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். வந்து நான் அந்த $1 வரைக்கும் சேர்த்துக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் $9.11 இருந்து இப்போ நான் $1 மினிமம் ஃபுல்லாக $1 ஆகிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதில் நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க. வந்து அப்ளிகேஷனில் எப்படி வித்ட்ரால் பண்ணுறேன்னு சொல்லி உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு கட்டாயம் வந்து போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் இப்போ யூஸ் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை தெரியுங்க. வந்து இதில் வந்து கீழே வந்தீங்கன்னு சொன்னால் மை பேஜை கிளிக் பண்ணி நீங்கள் இதில் வந்து கீழே செட்டிங்க்கு வந்து ஒழுங்க. வந்து செட்டிங்கில் வந்து அக்கௌண்ட் செட்டிங்க்கு வந்து ஒழுங்க. அக்கௌண்ட் செட்டிங்க்கு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கொள்ளலாம். வந்து இதில் ரியல் நேம் ஏனோதேசன் சொல்லியிருக்கு. அதை கிளிக் பண்ணி டு வெரிஃபைன்னு சொல்லியிருக்கு. அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஃபோன் நம்பரை கொடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கொள்ளணும். வந்து இதில் வந்து நான் என்னுடைய கண்ட்ரி கோட் வந்து ஸ்ரீலங்காண்டத்தில் ஸ்ரீலங்கா சாய்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். வந்து கீழே வந்து உங்களோட ஃபோன் நம்பரை கொடுத்துக்கொள்ளணும். வந்து அப்புறம் வந்து சென்ட் வெரிஃபிகேஷன் கோடுன்னு சொல்லியிருக்கு. அதை கிளிக் பண்ணிக்கணும். சென்டை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் ஆகும். வந்து இதில் வந்து இந்த டிக் எடுத்து இந்த ப்ளஸ் மார்க்கில் இழுத்து விட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உங்களோட அக்கௌண்ட் வந்து வெரிஃபை ஆயிரும். வந்து செகண்டோடு உங்களுக்கு வெரிஃபிகேஷன் நம்பர் வந்து மெசேஜ் மூலம் வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே வந்து வெரிஃபிகேஷன் கோடு வந்து ஓப்பன் ஆகிருக்கு. வந்து அது மெசேஜில் வந்து வெரிஃபிகேஷன் கோடை அப்படியே டைப் பண்ணிக்கொள்ளுங்க. வந்து டைப் பண்ணிவிட்டு ஓகே பட்டனை கிளிக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளுங்க. கம்ப்ளீட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து வெரிஃபை ஆயிரும். இல்லை கீழே வந்தீங்கன்னு சொன்னால் ஐ ஹேவ் ஃபுல் ரீடன் அக்ரின்னு சொல்லி கேட்கும். வந்து இதில் வந்து நீங்கள் இது வந்து அக்ரி பண்ணிக்கொள்ளணும். வந்து அக்ரிமெண்ட்டை அக்ரி பண்ணிக்கொள்ளுங்க. அக்ரி பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுடைய நேஷ்னல் ஐடி ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ண சொல்லி கேட்கும். வந்து நீங்கள் அந்த உங்களுடைய நேஷ்னல் ஐடி ஃபோட்டோவை வந்து அப்லோட் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே நண்பர்களே, இந்த அப்ளிகேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். வந்து மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, பாய்.